வணக்கம். மார்னிங் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 7 o'clock ஆகுது. நான் ஒரு 5 நிமிஷமாக கிட்டத்தட்ட பிளாக் பண்ணிட்டு இருந்தேன். பிளாக் பண்ணதுக்கு அப்புறமே தான் தெரியும் என்னோடது மட்டுமே டைம் ரேப்பில் போயிட்டு இருந்துச்சுன்ட்டு. ஓகே, எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பையாம்பலம் பீச் வந்திருக்கேன். இன்றைக்கி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட்டு, அதனால் பீச்சில் இறங்கக்கூடாது. நான் ஏன் ஈவினிங் வந்து பிளாக் பண்ணலன்னா, மார்னிங் வந்து பிளாக் பண்ண காரணம், மார்னிங்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஆள் இருக்காது, இல்லைன்னா பீச் ஃபுல்லாக ஆள் இருப்பாங்க. அப்போ ப்ளாக் எடுக்கும்போது அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதே மாதிரி எல்லோரும் முன்னாடி வச்சு பேசுகிற அளவுக்கு கான்ஃபிடென்ட் எனக்கு இனியும் வரல. அதனால தான். அப்போ எங்கள் பீச்லலாம் பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு விட்டுருப்போம் இருக்கும், இன்னொரு பக்கம் பார்க் பண்ணக்கூடாது. பார்க் பண்ணதுமே அங்கே கிட்டேயும் நம்மளுக்கு ஒரு ஸ்டெப் இருக்கும், நிறைய ஸ்டெப் இடையில வரும். அப்போ அந்த ஸ்டெப்பில் நம்ம ஏறிட்டோன்னா நம்மளுக்கு இந்த பக்கம் பீச் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பீச்சில் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒன்றும் இல்லை, எப்பவுமே அஸ் யூஷுவல் வாக்கிங் வரவங்க, சைக்கிளிங் வரவங்க, ஜாக்கிங் வரவங்க. இங்கே பாருங்கள், சைடில் ஸ்டெப் தெரியுதா? இங்கே கார் இருக்கா, சைடில் ஸ்டெப் இருக்கா, இந்த மாதிரி நிறைய ஸ்டெப் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய ஹட் இருக்கும் எல்லாருக்கும் உட்கார்றதுக்காக. ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம் இருக்கும் இங்கே. அப்போது கூட்டத்தில் இருக்கப்போ வந்தால் எனக்கு வேறு கான்ஃபிடென்ட் இருக்குது அதை பேசுகிறதுக்கு. அதனால தான். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட்டு, கடலில் பீச்சில் இறங்க முடியாது நம்மளால். நிறைய இடத்துல ரெட் கலர் ஃப்ளாக் எல்லாம் வச்சுருக்காங்க, ரெட் அலர்ட்ஸ் சொல்லிட்டு. அப்போ நம்ம அது இறங்கலை. எனக்கு தெரியாது ரெட் அலர்ட். நான் இங்கே வந்து பார்க்கும் பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட்டோட ஃப்ளாக் வச்சுருக்காங்க. இப்போ மழை காலம் எங்களுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் விளையாடுறவங்களாம் வந்து நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும் கேரளாவில் எந்த அளவுக்கு எங்களுக்கு ஃபுட்பால் ஃபேன்ஸ் இருக்காங்கன்ட்டு. ஃபுட்பால் மேட்ச்க்காக கேரளாவில் ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவ் விட்டாங்க. ஏன்னா ஃபுட்பால் ஃபேன்ஸ் ரொம்ப எப்படி சொல்ல, வெறித்தனமான ஃபுட்பால் ஃபேன்ஸ் இருக்க இடம் தான் கேரளா. அப்போ அவங்கெல்லாம் நைட்டெல்லாம் உட்காந்து வேர்ல்ட் கப் பார்க்கணும், நெக்ஸ்ட் டேன்ற ஒரு மார்னிங்ன்ற ஒரு விஷயம் வருது இல்லையா, ஸ்கூலுக்கு வர முடியாமல் ஆயிடும்னு சொல்லிட்டு லீவ் எல்லாம் விட்டுருந்தாங்க. ரொம்ப தூரம் நடந்து போகணும். இது வாங்க, ஒரு அழகான ஒரு வீடியோ உங்களுக்கு இந்த எண்டில் நான் காமிக்கிறேன். சொன்னேன் இல்லையா பசங்களை ஃபுட்பால் விளையாட வந்திருக்காங்கன்ட்டு. அங்கே பாருங்க, மேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ரெட் அலர்ட்லையா அப்போ குட்டி குட்டி சின்ன வந்துட்டு கையால் தொலைஞ்சிட்டு போகிற போட் இருக்கு இல்லையா, அதில் மட்டும்தான் மீன் பிடிக்க போவாங்க. தோணின்னு சொல்லுவோம் நாங்கள். எங்ககிட்ட இருந்துச்சு முன்னாடி. என் வீடு பீச் சைடில் இருக்க வீடு. அப்போ என்கிட்ட எல்லாம் ஃபஸ்ட்டு இருந்துச்சு தோணின்றது. இந்த எண்டு வரை இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி நிறைய ஸ்டெப் இருக்கும். அந்த ஸ்டெப்பெல்லாம் ஏறிட்டோன்னா இந்த பக்கம் உங்களுக்கு பீச் தெரியுது. இப்போ ரெட் அலர்ட்ன்றனால என்னன்னா, கடல் தண்ணி நல்லா மேலே கரையில வர வந்திருக்கு. அதனால தான் பீச்சில் இறங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஹட்டு மாதிரி இருக்க இடம் இருக்கு இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீட்டிங் எல்லாம் இருக்குது. இதெல்லாமே நனைஞ்சிருக்கு, இப்போ உட்கார முடியல. அங்கே பாருங்கள், நிறைய போட்டு போதா. இப்போ கடல் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு இருக்கு கரையில், அதனால இறங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க.
நானும் இறங்கலை. இந்த வாக் பாத் மட்டும் தான் இந்த பாத் இருக்கு இல்லையா, நடக்கிற வழி, அது மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கடலோட சத்தத்தில் பேசுறது கேட்குதான்னு கூட தெரியல. இங்கே பாருங்க கடல் எந்த அளவுக்கு மேலே வந்திருக்குன்ட்டு. நல்ல மழையும் வந்து கூட. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்திங்க எண்ட் ஆகுது. இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் இல்லையா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இது 2 கிலோமீட்டர் இருக்கான்னு தெரியலை, 1.5 கிலோமீட்டர் வரை இருக்குது இது. அதே மாதிரி இதோட லாஸ்ட்டில் நான் காமிக்கிறேன். கொஞ்சம் கூட நார்மல் டேஸ்லேயே கொஞ்சம் கூட அந்த லாஸ்ட்டு போக 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 ரோடும் கடலும் கிட்ட ஒன்றா இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த வியூ முடிஞ்சால் ட்ரைபாட் யூஸ் பண்ணி எடுக்கிறேன். இதில் சொல்ல மறந்த ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு இங்கேருந்து அந்த பக்கம் போனால் கிடைக்காது. இப்போ இங்கே பீச் இருக்குது இல்லையா, இந்த அதே மாதிரி இப்போ ரைட் சைடு எனக்கு பீச்னால், லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட் கோர்ட்ஸ் வரும். நிறைய ஃபுட் கோர்ட்ஸ் இருக்கும் லெஃப்ட் சைடில். அதே மாதிரி குழந்தைங்களுக்கான ப்ளே ஏரியாவும் இருக்கும் இங்கே.